பக்ருதீன் அலி அகமது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு தேர்ட் வந்து பார்த்துட்டோமா, ஜேனானது ஜாகிர் ஹுசேன், கேனானது கேனா கிரி, விவி கிரி, புரியுதுங்களா, விவி கிரிக்கு தானே அது கே. ஸோ ஏனானது அலி அகமது, ஏனா அலி அகமது. ஸோ நான் வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற ஷார்ட்கட்டுக்கும் அதை நம்ம பார்த்துட்டு வரணும். ஸோ ஏனா அலி அகமது, கேனா கிரி, ஜேனா ஜாகிர் ஹுசேன். ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த்தாக இருந்த அலி அகமது என்ன பண்ணியிருப்பார், பக்ருதீன் அலி அகமது பொறுத்த வரைக்கும் 74 77 வரைக்கும் தான் இருந்திருப்பார். 3 வருஷத்தில் இறந்துருப்பார். அவர் இறக்கவும் அப்போதைய துணை குடியரசுத் தலைவரான பிடி ஜாட்டி, யார், பிடி ஜாட்டியை போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா. அப்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் பிடி ஜாட்டி தான். அவர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் அலி அகமது இறக்கவும் நீங்கள் குடியரசுத் தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடி ஜாட்டியை போட்டிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இது நமக்கு கேட்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சில டைமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இவர் பேரை படிக்கும்போது நீங்கள் இவர் பேரையும் கூட சேர்ந்து படிச்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான், புரியுதுங்களா. நமக்கு மொத்தம் 15 குடியரசுத் தலைவர்கள் தான். அந்த 15 குடியரசுத் தலைவரில் நடுவில் 2 பேர் இறந்துருப்பாங்க. அவங்கள அந்த வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 11th 12th புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாகவே கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இதை படிக்கும்போது கூட அவர் பேரையும் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. எதனால் வந்தார், ஸோ அது மட்டும் நான் வந்த போதும். ஸோ 5th பார்த்தீங்கன்னா அலி அகமது, பக்ருதீன் அலி அகமது பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்தில் இறக்குறாரு. அவர் இறக்கவும் பிடி ஜாட்டியை வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்தார், குடியரசுத் தலைவராக நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பக்ருதீன் அலி அகமதுக்கு அடுத்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஸோ என்ன சொன்னால என்எஸ்வியில் என்ன பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. ஸோ நீலமுக்கு தான் அது என்ன. ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக தான் இருந்திருப்பாங்க. 5 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நடுவில் யாரையும் இருந்திருக்க மாட்டாங்க, அதிகமாகவும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே கரெக்டாக 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது வருவார். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக 77லேருந்து 5 கூட்டிங்கன்னா 82. அதுக்கடுத்து கியானி ஜெயில் சிங். என்எஸ்வி சொன்னால் எஸ்னா என்னது, சிங். ஓகே, எஸ்னா சிங், கியானி ஜெயில் சிங். ஸோ இது உங்களுக்கு ஷார்ட்கட் நல்லா வருது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் எப்போ படித்தது, நான் வந்து இது வந்து 2018 படிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு இந்த ஷார்ட்கட் ஞாபகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கிரியேட் பண்ண முடியும் இந்த சீரிஸை வச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த தப்பும் கிடையாது. ஸோ 7வது வந்து தான் யார், கியானி ஜெயில் சிங். ஸோ எஸ் மீன்ஸ் சிங்குன்னு அர்த்தம். ஸோ கியானி ஜெயில் சிங் பார்த்தீங்கன்னா 82லேருந்து 87 வரைக்கும் ப்ராப்பராக 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வி ஃபார் வெங்கட்ராமன். ஸோ 8th வந்து யார், வி ஃபார் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் பார்த்தீங்கன்னா 87லேருந்து 92 வரைக்கும் 5 வருஷம் கரெக்டாக ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து எஸ்என் இருக்கு இல்லைங்களா, எஸ்என் அப்படின்னா சங்கர நாராயணன் நான் வச்சுக்கோங்க. கடைசி யாரோடைய 9 10க்கு ஷார்ட்கட் சொன்னாலே எஸ்என். எஸ்என்னா சங்கர நாராயணன். சங்கர நாராயணன் மீன்ஸ் 9 பார்த்தீங்கன்னா சங்கர் தயாள் சர்மா. ஓகே, 9 பார்த்தீங்கன்னா சங்கர் தயாள் சர்மா, 10 பார்த்தீங்கன்னா நாராயண்.